ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் நன்மைகளையும் கொண்டு வருவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வசனம் எல்லோருக்கும் தெரியும். ஏலியா தன்னுடைய வேலைக்காரன் நோக்கி அங்கே மலையிலிருந்து சமுத்திரம் முழக்கமாய் பார்க்க சொல்லுகிறான். அவன் 7 தடவை போகிறான். 7வது தடவை ஒரு சின்ன வார்த்தையை சொல்லுகிறான். ஒருவேளை அது அவன் கற்பனை பண்ணின அளவா அல்லது அவன் யோசித்த அளவா, இந்த உள்ளம் கையளவு ஒரு சின்ன மேகம் கடல்லேருந்து எழும்புது. இதான் ஒரு சின்ன, இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை, ஒரு சின்ன அசைவு ஒரு பேர் அதிசயத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். பல காரியங்களை குறித்து நீ யோசித்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் நன்மையை நான் பார்க்க முடியுமா? என்னமோ நடக்கணும்னு நினைச்சீங்க, இதான் நடக்குது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எலியாவுடைய சரித்திரத்தில் அதுதான் நடக்குது. உள்ளம் கையளவு மேகம். இந்த உள்ளம் கையளவு மேகத்தை பார்த்தேன் என்று அவன் சொன்ன உடனே எலியாவின் பெரிய விசுவாசத்தை பாருங்கள். பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன அசைவு வந்திருக்கு. எப்பொழுது இருக்கிறீர்கள், சாப்பிடுகிறீர்கள், நடக்கிறீர்கள், பேசுகிறீர்கள், காரியங்களை செய்து முடிப்பதற்கான திட்டங்களையும் போட்டு விட்டீர்கள். ஒரு சின்ன அசைவு தான். ஆனால் மெயினாக இன்னும் வரலைங்க. மெயினை காணும் ஐயா என்று ஒருவேளை யோசிக்கிறீங்களா? ஒரு பெருமழையின் இரைச்சலை விசுவாசத்தோடு உங்கள் காதுகள் கேட்கட்டும். பயணத்தை தொடருங்கள். உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை தொடருங்கள். ஒரு பெருமழை ஒன்று உங்களை சந்திக்க போகிறது. The heavy rain is waiting for you. The heavy blessing is waiting for you. ஒரு பெரிய மழை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை தொடர்ந்து வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. Are you ready? நீ புறப்பட்டால், நீ அறையை கட்டிக்கொண்டு எலியாவை போல புறப்பட்டால், எனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று உன்னால் புறப்பட முடியுமா? யோசித்து பாருங்கள். எலியா உடனடியாக புறப்பட்டு விட்டான். எப்பொழுதும் விசுவாசம் ஆக்ஷனில் வரணுங்க. சும்மா சொல்லி நான் வசனத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கேங்க சார். எப்போ பார்த்தாலும் வசனம் தான் பேசுகிறேன். ஏசு அந்த சூம்பின கையுடையனை பார்த்து உன் கையை நீட்டுனாரு. எப்போ அற்புதம் வந்துச்சு சார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லதுதான் சார். எத்தனை வருஷம் அந்த கையை நானும் நீட்டி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. இப்போ நீட்ட நடக்குமா? நீட்டினான், அற்புதங்கள் அங்கே உண்டாயிற்று. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். 30 வருஷமா படுக்கையில் இருக்கான். ஜோக்கடிக்கமா இருக்கும்ல. எழும்பினான், படுக்கையை தூக்கினான், நடந்தான். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கர்த்தர் உன்னை எதிர்பார்ப்பது ஒரு விசுவாசத்தின் கிரியை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு மனிதர் ஊழியக்கார் ஜெபம் பண்ணிட்டு தானே, என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பும். கர்த்தாவே நீ வாக்குத்தத்தம் கொடுத்துரு, வெளிநாட்டுக்கு அனுப்பும். ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் போனாரா, நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்க, உன் பாஸ்போர்ட்டை எடுனாராம். அப்படி ஒன்று இருக்குங்களா? முதல்ல அதை எடுப்பா. பாஸ்போர்ட்டே இல்லாமல் நான் வெளிநாட்டை அனுப்புனா எப்படி அனுப்ப முடியும்? பாஸ்போர்ட் இருந்தால் தான் அனுப்ப முடியும். பிரைஸ் தி லார்ட். காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால வெட்டணும். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவான், ஏய் மழையே இல்லை, இதில் வாய்க்கால் வேறு வெற்றியாக்கும். வெட்ட வேண்டியவனுடைய பொறுப்பு, நிரப்ப வேண்டிய கர்த்தருடைய பொறுப்பு. இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒரு பெருமழையின் இரைச்சலை உங்கள் குடும்பங்களை நான் எதிர்பார்க்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன், உங்கள் தொழிலை எதிர்பார்க்கிறேன். ஆர் யூ ரெடி டு ரிசீவ்? எலியாவை போன இன்னைக்கு தூசியை தட்டி எழும்புங்க, ஓட ஆயத்தமாகுங்க. ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. கையளவு மேகம்தான் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருந்தால் உங்களை நிரப்ப, உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மூட்டை முடிச்சு போட்டு வச்சிங்களோ, எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி ஓரம் கட்டுறீங்களோ, இன்றைக்கி அதெல்லாம் தட்டி எடுங்க பார்ப்போம். வெளியே வாங்க, அதுலேருந்து வெளியே வாங்க. இந்த பாரங்கள் முடிய போகிறது, இந்த நோவுகள் முடிய போகிறது, இந்த சஞ்சலங்கள் முடிய போகிறது, இந்த கடன் பாரம் முடிய போகிறது என்ற எண்ணத்தோடு ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நீண்ட பயணத்திற்கு, ஒரு நீண்ட ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார்.
அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீ வளர்ந்து பெருகி பல இடங்களுடைய கொடியை நீ விடணும். அதான் கர்த்தருடைய திட்டம். உன் கிளைகள் அங்கங்கே இருக்கணும். அதான் கர்த்தருடைய திட்டம். நீ மேலே வரணும். அதான் கர்த்தருடைய திட்டம். ஏன் அடக்கி கொண்டு இருக்கிறார்? வேதவஸ்தனம் சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அதுக்கப்புறம் வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவாய். விசாலமே ஆக்கலைன்னா, அந்த எண்ணமே நமக்கு வரலன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். கையளவு மேகம்தான், ஒரு சின்ன விசுவாசம் தான். நான் செய்ய போகிறேன். இனி எனக்கு நோவு இல்லை, இனி எனக்கு வேதனை இல்லை, இனி எனக்கு கண்ணீர் இல்லை. நான் நடக்க போகிறேன். என்ன நடந்து பாருங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த நாள் ஒரு வெற்றி நாளை அமைய போகிறது. கையளவு மேகம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் இல்லங்களிலே நிரப்ப போகிறது. அந்த விசுவாசத்தோடு எலியாவின் தேவன் இன்றும் இருக்கிறார் என்று உங்கள் பயணத்தை தொடர்வீர்களா? இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமையட்டும். ஆமீன், ஆமீன்.